பிளாஸ்டிக் என்பது பரிணாம வளர்ச்சி கொள்ளாது, அதனால இயற்கைக்கு எதிரானது. ஆகையால் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் காட்டன் துணி பையை பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று இயற்கையே நாசமாகிக் கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த இயற்கையை பேணி பாதுகாப்பதற்காக அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக விதைப்பந்து திட்டம் அறிவித்து தமிழகம் முழுவதும், சொல்ல போனால் இந்தியா முழுவதும் அந்த விதைப்பந்து நாடு முழுக்க, இந்தியா முழுக்க செழிப்படைவதற்கு அது பயன்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உணவே மருந்து என்று அந்த காலத்தில் நம் சித்தர்கள் நமக்கெல்லாம் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நம் உணவு அனைவரும் நம்ம உண்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவே நஞ்சாக மாறிவிட்டது. அதை பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எதிரான செயல் ஏற்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏற்பட்டு வருகிறது. அதை கண்டு அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் ஊட்டச்சத்து மாவை மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடைத்து, அது மட்டுமில்லாமல் அது கஞ்சியாக காய்ச்சி பள்ளி செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அந்த ஊட்டச்சத்து ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில அந்த ஊட்டச்சத்து கஞ்சி மாவை வழங்கி வந்தார். அது அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிர்வாகிகளாக அனைவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பேருமே சம்பாதிச்சாதான் வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க என்ன பண்றாங்கிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. நிறைய பேர் பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிறது சுத்தமா பிடிக்காது எனக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம மூலமா தான் வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு. நமக்காக மட்டுமே வரல. நம்ம சொல்றதை வச்சே அவங்க வளரணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்கள நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கலாமே தவிர, அதை மட்டுமே கடைசி வரைக்கும் ஒரு 30 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் அதையே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்கள நம்மளோட ஆசையும் நம்மளோட கொள்கையும் அவங்க மேல திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. அவங்களோட ஆசை என்னங்கிறத கேட்டு அதை நிறைவேற்றுறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணுமே தவிர, வேற எதையும் நம்ம அவங்க மேல திணிக்க வேண்டாம். அவங்களுக்குன்னு தனியா மூளை இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா அறிவு இருக்கு. அதை வளர்க்கறதுக்காக தான் நம்ம பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அதை மட்டுமே நம்ம பக்கத்துல நின்று தட்டி கொடுத்து வளர்க்குற இடத்துக்கு மட்டும் நம்ம இருக்கணும்ன்றத சொல்லி நான் முடிக்கிறேன்.